வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் இன்று 21/11/2025 உலக மீனவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மாணவிகள் 30 பேருக்கு தலா 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. மேலும் 200 மீனவ மகளிர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை டாக்டர் நாஞ்சில் பி ரவி வழங்கினார். அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி, சிறப்பு அழைப்பாளராக விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன், பொதுச் செயலாளர் PMJFLN டாக்டர் மனோகர், மாநில அசோக் குமார் PA, மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர் J தேன்மொழி, A தெய்வானை, மாநில வர்த்தக அணி தலைவர் G மகேஷ், குணசேகரன், மாநில வர்த்தக அணி செயலாளர் மற்றும் ராயபுரம் பகுதி செயலாளர் R ரூபின் ராஜேஷ் குமார், வடசென்னை மாவட்ட தலைவர் S பெரியசுவாமி, மாநில இளைஞரணி இணை செயலாளர் V சதீஷ்குமார், தென்சென்னை மாவட்ட செயலாளர் T கெனிட்ராஜ், தென்சென்னை மாவட்ட தலைவர் R ராஜ்பட், ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் J மலர்விழி, மாநில இளைஞரணி தலைவர் GK ரமேஷ், மாநில இளைஞரணி செயலாளர் G அமரன், வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் N எழிலரசன், திருவள்ளூர் மாவட்ட தலைவி P சூரியகலா, தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் P ராஜ்சித், தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் E சுந்தர், தென்சென்னை மாவட்ட பொருளாளர் J மகாதேவன், தென்சென்னை மாவட்ட இணை செயலாளர் T எட்வின், செயல் வீரர்கள் R சுரேஷ், ராஜ்கமல் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அன்று மீனவர்களுக்கு விடியும் வெள்ளியாக திகழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தொடங்கப்பட்ட இந்த மீனவ தினம் பல இடங்களில் இன்று கருப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி கருப்பு தினமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் அரசுகள் எடுக்கக்கூடிய கொலைவாத கொள்கை முடிவுகள் தான் நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மீனவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பல்வேறு சட்டங்களை திட்டங்களை போட்டு இந்த கொடுங்கோல் ஆட்சி நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்னுடைய சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீனவ கிராமத்தில் சென்று எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததை போன்று மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அறிவித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் கூட ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடவில்லை. அதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. இப்படி மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிறோம் என்று சொல்லியே மீனவருடைய ஓட்டு வங்கியை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தால் என்ன நடக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும். கல்வியிலும் வேலைவாய்ப்பில் நமக்கு இடஒதுக்கீடு கிடைத்தால் நாம் பொருளாதாரத்தில் சமூக அந்தஸ்து அடைந்து விடுவோம். இன்றைக்கு 100ல் ஒருவருக்கு கூட நம்ம மீனவ சமுதாயத்தில் வேலை இல்லை. கடலுக்கு சென்றால் மீன் பிடிப்பதில் மிகப்பெரிய சிரமம். உலகத்திலே இருக்கக்கூடிய ஆபத்தான தொழில்களில் மிக 2வது இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் மீன்பிடி தொழில். அப்படிப்பட்ட மீன்பிடி தொழிலை
கட்சியினுடைய பெரிய பொறுப்பான தலைவர் அவர்களுக்கு கருணாநிதியை கொண்டாடினார் இருக்கிறார். என் பேர் நாஞ்சல் ரவி, அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர். இன்று அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த உப தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றும் மீன் சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காசிமேடில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 30 பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் 200 பேருக்கு சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த உலக மீனவர் தினத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைப்பது, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் சேர்த்த மாதிரி இல்லை. மற்ற மாநிலங்களில் அதுக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று மீனவர்கள் அதிக அளவில் போட்டியிட 2026 திமுக, அண்ணா திமுக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பா வர இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய தாவேக அதிகமான இடங்களை மீனவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். மீனவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பார்த்து மீனவர்களுக்கு தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்தினுடைய அளவை உயர்த்தி வழங்க வேண்டும். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸை மத்திய மாநில அரசுகளை கட்ட வேண்டும். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும். அதே போன்று மீன் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த எல்லோபின் டியூனா, கேரையை அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கான
வழிவகைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். மீனவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைக்க போதிய இடஒதுக்கீடை இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம். அதே போன்று தமிழகத்தில் மீனவர் அல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சரா ஆக்கியதையும் கண்டிக்கின்றோம். வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியானாலும் மீனவர்களுக்கு 3 அமைச்சர் பதவியை வழங்க எந்த கட்சி முன்னுக்கு வருதோ அந்த கட்சிக்கு மீனவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல ஆண்டுகளா திமுக ஆட்சிக்கு வராம இருந்தது. நாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை ஆதரித்து தான் முதல்ல ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்கள் சரியா மீனவர்களுக்கு போதிய பங்களிப்பு கொடுக்காத காரணத்தினால திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும், மீனவர்களை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க செய்தோம். அதனுடைய துரோகத்தை நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் மீனவர். அவருக்கு மீனவளத்துறை அமைச்சர் பதவி திமுக கொடுத்திருக்கணும். கொடுக்காததுனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால மறுபரிசீலனை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம்.